Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான கிரேப் ஜூஸ், திராட்சை பழ ஜூஸ். இந்த வெயிலுக்கு தாகத்தை தணிக்க நம்ம விதவிதமான கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்போம். அது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர்டு ட்ரிங்காக இல்லாமல் ஃப்ரெஷ் ஜூஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இங்கே நான் உங்களோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரேப் ஜூஸ் ரெசிபியை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கிரேப் ஜூஸில் நிறைய நல்ல ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து அது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோட நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அதாவது இந்த திராட்சை பழ ஜூஸோட சத்துக்களை வீணாக்காமல் அது இன்னுமே அதிகப்படுத்துகிற மாதிரியான நிறைய நல்ல பொருட்களை சேர்த்து அருமையாக இந்த கிரேப் ஜூஸ் பண்ணுறோம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே நல்ல கருப்பு திராட்சை எடுத்து வச்சுருக்குறேங்க. இங்கே நான் எடுத்துருக்கிறது சீட்லெஸ் வெரைட்டி, நல்ல இனிப்பாகவும் இருக்குது. ஸோ இந்த கிரேப்ஸை தான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன் நான் ஜூஸ் செய்யறதுக்கு. இந்த கிரேப்ஸ் விளைய வைக்கிறதுக்கு நிறைய பெஸ்டிசைட்ஸ் அது மேலே தெளிப்பாங்க. அதை நம்ம கண்டிப்பாக நல்லா கழுவிட்டு தாங்க சாப்பிடணும். அந்த மேலே தெளிச்சிருக்கிற மருந்தெல்லாம் சுத்தமாக கழுவிடணும். இங்கே ஒரு அகலமான பவுலில் நிறைய தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த திராட்சையை இந்த தண்ணியில் போட்டு வச்சிடலாம். ஒரு 10 to 15 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து உதிர்த்து இன்னொரு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜூஸ் செய்ய போகிறோம். இது முக்கியமான ஒரு ஸ்டெப்பு, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் அந்த திராட்சை மேலே இருக்க மருந்தெல்லாம் கம்ப்ளீட்டாக சுத்தமாகும், நம்ம சாப்பிட்றது நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜூஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போ ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அந்த கிரேப்ஸ் எல்லாம் நல்லா உதுத்து எடுத்துக்கிறேன். கிரேப்ஸில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. நம்மளுடைய பிளட் ஃப்ளோவை சீராக வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய போன்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் இதில் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ உதுத்த கிரேப்ஸை இன்னொரு தடவை கழுவிடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்ல தண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் உப்பு சேர்க்கலை. இப்போ இந்த கிரேப்ஸை சேர்த்து இன்னொரு தடவை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வடித்து ஒரு பவுலில் சேர்த்து வச்சிடலாம். இப்படி கழுவிட்டு நம்ம சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. ஸோ கிரேப்ஸை நல்லா கம்ப்ளீட்டாக கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஜூஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு 2 கப் அளவுக்கு திராட்சை பழங்களை சேர்த்துக்கிறேன். இங்கே 2 பெரிய டம்ளர் அளவுக்கு ஜூஸ் செய்கிறேன். ஸோ 2 கப்பு திராட்சை சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டாக நான் இதில் சேர்க்கிறது ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு. இங்கே நான் பிங்க் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்படி ஜூஸ் செய்யும்போது நம்ம உப்பு சேர்க்கிறது நல்லதுங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்தது ஒரு முக்கியமான பொருள் பெப்பர் பவுடர். அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இந்த திராட்சை ஜூஸுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டு கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த திராட்சை பழ ஜூஸு நிறைய சாப்பிட்டாவோ ஜூஸ் குடித்தாவோ ஒரு சிலருக்கு தொண்டை கட்டும், ஒரு மாதிரி தொண்டை கரகரப்பாகும். அந்த பிரச்சனையெல்லாம் வராது. இந்த மாதிரி பெப்பர் சேர்க்கும்போது டேஸ்ட்டும் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஜூஸுக்கு இனிப்புக்காக நம்ம சர்க்கரை அல்லது தேன் சேர்க்கலாம். நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம். அதெல்லாம் உங்கள் விருப்பம். பட் பெஸ்ட்டான சாய்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா தேன் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே தேன் தான் சேர்க்க போகிறேன். இந்த திராட்சை பழத்தில் ஏற்கனவே நல்ல இனிப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். சர்க்கரைனால ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேன் சேர்க்கிறதா இருந்தாலும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே தேன் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் தேன் சேர்த்தாச்சு. அடுத்தது எலுமிச்சை சாறு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எலுமிச்சை சாறு சேர்த்தாச்சு. இப்போ இதில் சில்லுன்னு தண்ணி சேர்த்துடலாங்க. இங்கே 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாங்க எல்லாமே சேர்த்தாச்சு. இந்த மிக்ஸி ஜாரை மிக்சியில் மாட்டி விட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஸ்பீடில் நல்லா ஓட்டி எடுத்துருவோம். இந்த திராட்சையெல்லாம் நல்லா அரைப்படட்டும். நான் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது பேனசோனிக் மிக்ஸி. இது நிறையா பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் எந்த மிக்ஸி யூஸ் பண்ணுறீங்கன்னு. நான் பேனசோனிக் மிக்ஸி யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் அடிக்கும்போது ஒன்றும் பெருசாக லீக்காலாம் ஆகிறதில்ல. ஏன்னா இந்த லாக்கிங் சிஸ்டம் எல்லாம் பேனசோனிக் மிக்ஸியில் ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மிக்ஸி பேனசோனிக். இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ நல்லா ஜூஸ் அடித்தாச்சு. இப்போ நம்ம வடித்து எடுத்துக்கலாம்.
அவ்வளோதாங்க, கம்ப்ளீட்டாக வடிச்செடுத்தாச்சு. இப்போ இந்த கிரேப் ஜூஸை நல்லா சர்வ் பண்ணிடலாம். அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சர்வ் பண்ணும்போது எல்லாருமே விருப்பமாக குடிப்பாங்க. இங்கே 2 கிளாஸ் டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு டம்ளரில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுன்னா கிரேப்ஸை சேர்த்து விட்டு கொஞ்சம் இப்படி அழுத்தி விட்டுக்கிறேன். ஸோ குடிக்கிறப்ப அந்த கிரேப்ஸ் பீசஸ் வாயில் கடிப்படும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் 2 ஐஸ் க்யூப்ஸு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா வடித்து வச்சுருக்கிற கிரேப் ஜூஸை இதில் சேர்த்துருவோம். நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த டம்ளரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சியா சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப நல்லதுங்க, உடலை குளிர்ச்சியாக்கும். நம்மளுக்கு நிறைய நார் சத்து இருக்கிறதால ரொம்ப நல்லது. எலும்புக்கெல்லாம் ரொம்ப பலம், ரொம்ப நல்லது. இதெல்லாம் நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கிது. ஜூஸில் இப்படி சியா சீட்ஸோ சப்ஜா விதைகளோ நம்ம சேர்த்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ அது ஒரு 2 ஸ்பூன் ஊற வச்சு சேர்த்தாச்சு. ஐஸ் க்யூப்ஸு சேர்த்துருவோம். இங்கே 2 ஐஸ் க்யூப்ஸு சேர்த்துட்டேன். இப்போ வடித்து வச்சுருக்கிற ஜூஸை சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, சுவையான அருமையான திராட்சைப்பழ ஜூஸ், கிரேப் ஜூஸ் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக அந்த பெப்பர் பவுடர் தேனெல்லாம் சேர்த்து அடிச்சுருக்குறேன் இல்லைங்களா, அந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சு குடிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி பரிமாறி குடிக்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஃப்ரெஷ் ஜூஸை செஞ்சு பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.